என் பாட்டன் முருகத்தாரவன் தனக்கு குடும்பத்தில் என்று புத்திர கிளம்பி சிறாகம் இருக்கிற மகரத்தில் ஆடினார். அந்த அழைப்பிற்கு இணைந்து உணர்வானவர். பிற்காலத்தில் அவனுக்கு குசராமணி என்று இவர்கள் பிறப்பார்கள். அவர்கள் குசராமணி என்பவனுக்கு காதி அவதரிப்பார். அந்த காதிக்கு பிற்காலத்தில் விஸ்வநாதன் மேலாமத்தில் என் போன்ற தவறு விளங்குவாடி என்று அண்ணவர் கூறி செல்ல அதன் பொருட்டு என் தந்தை காதிக்கு நான் புத்திரனாக அவதரித்தேன். எனக்கு தகுந்தவராய் வந்தவுடன் பகவாதி நாட்டுக்கு வழிபடும் தரித்த மன்னனாக்கி அழகு பார்த்தார்கள் தந்தைகளை. என்னுடைய ஆட்சி காலத்தில் வெகு நீதியோடு வேறு ஆட்சி வந்த பொழுது என்னுடைய குடும்பங்கள் அனைவரும் மன்னா எங்களை காப்பாற்றும் மன்னா என்ன ஒன்றும் நாங்களே குடிமடங்களிட்ட பயிர் பச்சைகள் மிருகாதி வர்க்கங்கள் அழித்து ராஜந்தவர்களாக முறையிட்டனர். புறப்பட்டு என் காலகம் என்னுடைய கஜ துறவாதிகள் காலகம் சென்று கொன்று குவித்தேன் மிருகாதி வர்க்கங்களை. அப்பொழுது எனக்கும் என் பரிவாரங்களுக்கும் அரை நாடுக்குள் காமதில் உதவியால் அருகோடு அன்னமிட்டார். அப்பே காமதங்கள் கேட்டவர் கொடுக்க மறுத்தார். தனக்கு செல்லுடைய பரிவாரங்களை அனுப்பி காட்டி இழுத்து முடிச்சது. அப்பொழுது அந்த காமதில் உடலிலிருந்து அநேக வீரர்கள் தோன்றியுடைய பரிவாரங்களை மாறிய செய்தது. மாமனிவர் தன்னுடைய கவுண்டலத்தை ஏறிவிட்டு என்னை அவமரியாதை விட்டார். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று யார் உணர்கின்ற பொழுது என் போன்ற ராஜர்களுக்கு ஒருவர்களுக்கும் தான் வரணும் என்றார். உடனே யார் உள்ளெடுத்த இடத்தில் சுவாமத்தினாக முகித்தேன். மனம் போன போக்கில சென்று வந்தார்கள் அடைந்தேன். தூங்கின யாகத்தை என் யாகத்தை மனதாக வெறும் கவாரம் அடித்து ஓம புகழி பூலோகி சூரியனுடன் தெய்வலோகத்தில் விட்டேன். இது பண்ண முந்தை பூலோகத்திலே நரமனிதன் யாகம் செய்து இப்படிப்பட்ட நிலைமை வந்துவிட்டது என்று தேவாதி தேவரெல்லாம் யாகத்தை அச்சித்து எனக்கு ராஜரிஷி பெருமரிசி ரிஷி எனும் பட்டத்தை தந்தார்கள். அங்கே கிண்ணர் கிம்புரர் கித்தி வித்தியாசம் அனைவரும் வருவது வழக்கம். அப்படிப்பட்ட தேவசபையிலே தேவேந்திர நாட்டமாக எழுந்து லோகத்தில் பொய்கொள்ளா வாசகம் உண்டா என்று கேட்க யாவரும் மாமனமொழி சாதித்தனர். அந்த அதிர்ஷ்ட மாமனர் எழுந்து தம்முடைய சீடம் அயோத்தி மாநிலத்தில் இருக்கின்றான் என்று கேட்டாரே ஒரு கேள்வி. கேட்டாரே ஒரு கேள்வி. காரணம் அன்று வருவாய் வெகு நாட்களாகியும் மரணமாக வாழ்ந்து வருகின்றன என்று வருத்தமுற்றாதே. அன்று தாங்கள் கோயம் சொன்னீர்களா? நான் சொல்லியிருக்கேன். ஹரிச்சந்திரா, எந்திரனை நோக்கி தவம் செய்தால் உன்னுடைய வருத்தத்திற்கு தீர்வு கிடைக்கும் என்று சொன்னேன். அன்னவரோ இந்திரனை நோக்கி தவம் செய்தான். இந்திரனோ மனமிறங்கி ஹரிச்சந்திரா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். ஐயா, மலரன் எனும் பட்டம் நீ வேண்டும் என்று சொன்னான் ஹரிச்சந்திரன். இதை கேட்ட அன்னவரும் ஹரிச்சந்திரா, நான் உனக்கு தகுந்த வரம் தருவேனால் புத்தகத்தால் வரம் கொடுத்தால் குழந்தை பிறந்தவனிடம் தந்துவிடும் என்று கூறினார் இந்திரன். ஒப்புக்கொண்டார் ஹரிச்சந்திரன். வரவர்களார் இந்திரன். 5 திங்கள் கழிந்தது. அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் சந்திரவதி. குழந்தை பிறந்தவுடன் வந்தார் வர்ணம். தொட்டில் திட்டு நீங்காத பாரனை எப்படி தருவிடும் என்று கூறினார். ஒரு முறை போய் சொல்லிவிட்டார். 2ஆம் முறை வந்தார். தொட்டில் திட்டு பல்முளைக்காத பாரனை எப்படி தருவிடும் என்றார். 2ஆம் முறை போய் சொல்லிவிட்டார். 3ஆம் முறை வந்தார். இதை அறிந்த தேவராஜன் எங்கோ ஓடி வந்தார். ஹரிச்சந்திரா, சொன்ன
முடியாத நீ இன்றிலிருந்து தீராத குன்மலையார் அவதிடுவோம். அப்படிப்பட்ட ஹரிச்சந்திரன் எப்படி பொய்யராவான்? அன்னவரா பொய்யன். அன்னவரை பொய்யராக்க முடியாவிட்டால் என்னுடைய சடாமுடிகளை மௌனம் செய்து கொண்டு கழுத்தில் எதற்கு வாழை அணிந்து சவரை கொடைபிடித்து மது மோதலின் தலைமைச்சு வந்து கழுதை முன்மரம் ஆரோக அடித்து நான் திசை அடித்ததும் அல்லாமல் யார் நான் செய்த தபத்தில் சரிவாதி என்பதற்கு அளிப்பதாக வாக்குறுதி செய்தேன். அதன் பிறகு இந்த வரிஷ்டமான போலகம் என்றால் கொட்டு வளைத்து விடுவது பாதாளத்தை அடித்து கொண்டு கட்டுக்கொண்டேன். எப்பொழுது எண்ணம் பெறுவேறும் வாய்ப்பு கிடைக்கும். ஹரிச்சந்திரன் தன்மகன் தேவதாசனின் பிறந்த நாள் சீரும் சிறப்புமாக பாடுவதற்காக பல தான தர்மங்களை வாரி வழங்குவதாக சேகண்டி எடுத்தார். தெய்வரவு திருமணியின் காதில் ராஜத்தை காய்ச்சது போல் கிட்டு 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 ஐயா தங்களின் சமூகம் நாடு வந்து வரும் எந்த வந்து கேட்டான். ஹரிச்சந்திரா நாடு செழிக்க நாட்டு கணவன் வாழ நாராயண வேண்டு செய்தார் சித்தம் அதற்கு கொஞ்சம் போல் திறந்தவை என்று எவ்வளவு விரையும் என்று அழைத்து சொல்லுங்கள் அள்ளி தருகின்றேன் என்றார். ஹரிச்சந்திரா ஒரு நாட்டிலே உள்ள வரிய வட்டப்பாறையின் மீது பட்டத்து மதகரியை நிறுத்தி அதன் மேல் ஒரு ஆங்காரம் உள்ளவருடன் ஏறி அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து அதில் மாணிக்க கல்வித்து சுரட்டி கெந்திரா எவ்வுயரம் போய் வந்து விழுந்தெழுகிறதோ அவ்வுயரம் விழுந்தான் போய் வாழ்ந்தது. யார் எதிர்பார்த்தது கண்டவன் மாறி 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 வழங்கினான். யாசுக்கு நட்சத்திரத்தை அனுபவித்தேன். அதற்கு முருகாதிரத்தை எழுதிவிட்டவன் குடும்பத்த பயிர் பச்சைகள் எல்லாம் அழித்து அதான் அதான் அண்ணவனை பொய்யாக முயற்சித்தேன். ஆனால் நான் எடுத்த முதல்களை சாட்டையினால் தவிர்த்தினால் அடைத்து விட்டான். அவரது வாழ்க்கை முறையுடன் அழிப்படவும் தங்க முறையுடன் தரவி கொள்ளவும் உதைத்த தங்களுக்கு கோபம் வருவதற்கு எந்த குறைகுத்தம் செய்தேன் என்று அடுத்தான் கஞ்சினான் புரண்டான் புலம்பினான் முடியும். ஹரிச்சந்திரா படுமதிகளை கொண்டார் வாழப்பெண்களை அடித்தார் என்ன சொல்லி அடித்தார்? என்னடா சொல்லி அடித்தார்? யார் அனுப்பிய பெண்களை நீத்து முக என்று பேசிய கல்வனே உன் தந்தை திருச்செங்கோல் அல்லாது ஏழல் படிமுறையும் புலையராக கடவுள். ஐயா என் தந்தை தந்தை சொல்லிக் கொடுத்த தாங்களாக இப்படி சொல்வது என் மீது உள்ள சாபத்தை கொள்ளுகிறார். ஹரிச்சந்திரா நான் கொடுத்த அந்த சாபம் எங்க விடுகிறார்? அந்த 2 மாதம் வழக்கை என்னுடைய நாடுநகர் யாவரும் இழந்தால் ஏற்பட தவிர அந்த மாதங்களை வழங்க மாட்டேன் என்றால் கூறிய விவகாரம் நாடுநகர் யாரும் நான் கைப்பற்றி அண்ணவனை நயவஞ்சமாக நாடு நடத்தினே சுக்கிரபவன் அழைத்து நட்சத்திரங்களை அனுப்பி கட்டி கட்டி அடிக்க செய்தேன். அக்கினி மகன் அழைத்து காரணராக அனுப்பி அண்ணனுடைய மனைவி வேந்தரையார் நடுவேற்க செய்தேன். 8 அடுக்கு மாளிகை எழில் கொஞ்சம் மஞ்சளை 1000 தாதிகள் பணிபுரிய மகாராணியாக சந்தமதியில் வாழ்ந்தவன் இன்று காலவெண்டரின் அகத்திலே அடிமையாக அழைத்தேன் யமதர்மராஜனை அனுப்பினமாக ஹரிச்சந்திரனை அடிமையாக்கி மதுரம் துவக்க ஹரிச்சந்திரன் இன்று இங்கு தேவதாசனை மேல அனாந்து வடித்திருக்கிறார். உயிரோடு செல்லும் தேவதாசன் உயிரற்ற ஜடலமாக வேண்டும். உயிரற்ற ஜடலமாக நிலையை கண்டு சந்திரமதி அழ வேண்டும், புழம்ப வேண்டும், கதற வேண்டும். அப்பனே முருகா கந்தா கடம்பா கடின வரதா